நாமதாதே பிதாவின் திருப்பாலறிவர் அனுகூலறிவர் மனோவேலறிவர் சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், உனக்காக கதவுகள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, நிறைய இடங்களில் இந்த நாட்களில் நமக்கு நிராகரிப்புகள் இருக்கின்றது, அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கின்றது. இல்லை, தர முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று நிறைய இடங்களில் நமக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளும், முடியவில்லை, நடக்காது, கிடைக்காது என்று கதவுகள் அடைக்கப்பட்ட விதமாய் இருக்கின்றது. ஆனால் தேவன் எந்தெந்த கதவுகளை மனிதனோ அல்லது பிசாசானவன் அடைத்தானோ அவை அனைத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவர் எப்படி திறக்கப் போகிறார் என்றால், ஒருவரும் பூட்ட முடியாதபடி கதவுகளை திறக்கப் போகின்றார். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு அதிகாரம் 3 இறைவார்த்தை 8 இவ்வாறாய் பார்க்கின்றோம், எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று மனிதர்கள் நமக்கு நிறைய வழிகளில் தடைகளாக இருக்கின்றார்கள். நம்முடைய முயற்சிகளை வீணடிக்கும் வண்ணமாய் அவர்கள் செயல்படுகின்றார்கள். கதவுகள் அடைக்கப்பட்ட விதமாய் இருக்கின்றது, வாசல்கள் மூடப்பட்ட விதமாய் இருக்கின்றது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அங்கீகாரம் இல்லாதபடி தள்ளப்பட்ட நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கான பதிலைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எவராலும் பூட்ட முடியாத கதவை திறக்கப் போகின்றேன். ஆண்டவர் திறக்கப் போகின்ற கதவு எந்தவித நபராலும் பூட்ட முடியாதபடி இருக்குமாம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் விலக்கி ஒரு புதிய வாசலை நமக்கு உருவாக்கி தரப்போகின்றார். இதோ ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் நமக்கென்று திறக்கப் போகின்றார். இதோ நம்முடைய வாழ்வில் நன்மையின் கதவுகள் இன்றிலிருந்து திறக்கப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, அடைக்கப்பட்ட வாசல், அடைக்கப்பட்ட காரியங்கள், மூடப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவர் திறக்க போகிறேன், அதை புதுப்பிக்க போகிறேன் என்று வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகாருடைய வாழ்வில் வாசல் அடைக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆபிரகாமும் சாராவும் ஆகாரை தள்ளப்பட்ட நிலையில் வைத்தார்கள். அவர்களுடைய வாசல் மூடப்பட்டது. ஆனால் இறைவன் ஆகாரை கண்ணோக்கி அந்த வனாந்தரத்தில் ஆகாரை அழைத்து, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டு அவளுக்கென்று புதிய வாசலையும் புதிய வாழ்வையும், அவள் பிள்ளைக்கென்று ஒரு புதிய வாழ்வையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆகார் அன்றைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்தில் தன்னுடைய சந்ததியை பெருக செய்யும் வண்ணம் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்மவேலை பெருக செய்தார். அவருடைய சந்ததியை பெருந்திரளாய் உருவாக்கினார். முடிந்தது என்று ஆகார் நினைத்த போது, என்னுடைய வாழ்வும் என் மகனுடைய வாழ்வும் இன்றோடு முடிந்தது. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமும் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே, நான் நம்பின என்னுடைய கணவர் கூட என்னை வேண்டாம் என்று நிராகரிக்கும் போது நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று ஆகார் நினைத்த போது, புதிய வாசலை, யாராலும் பூட்ட முடியாத புதிய வாசலை ஆண்டவர் ஆகாருடைய வாழ்வில் திறந்து கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் புதிய வாசல்களை திறக்கப் போகிறார். சத்ருவானவன் இன்றைக்கு நிறைய வாசல்களை அவன் அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதோ, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு திறந்து கொடுக்க போகிறேன். அது திறந்த வாசலாக இருக்கும். அதற்குள் நீ பிரவேசிக்க முடியும், அதற்குள் நீ ஜீவிதம் பண்ண முடியும், அதற்குள் உனக்கு வாழ்வு இருக்கின்றது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கதவு என்ற வார்த்தை முதலில் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஒன்று. அந்த பேழையை அவர் கட்டின பின்பு கதவுகளை அவர் உண்டு பண்ணினார்.
அந்த கதவை ஆண்டவரே அடைத்தார் அந்த நாளில். ஏனென்றால் ஒருவேளை நோவா மனம் மாறி கதவை திறந்துவிடக் கூடாது என்று அந்நாளில் தேவனே அந்த கதவை அடைத்தவராய் இருக்கின்றார். அவர் அடைத்த கதவை எவராலும் திறக்க முடியாதபடி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியது, நான் உனக்கென்று ஒரு திறந்த வாசலை வைக்கப் போகிறேன், அது யாராலும் பூட்ட முடியாத ஒரு வாசல் என்று கூறுகின்றார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கென்று வைக்கப் போகிறேன், பெரிய பெரிய பொக்கிஷ சாலைகளை உனக்கென்று திறந்து கொடுக்க போகிறேன். அதை எவராலும் தடை செய்ய முடியாது, யாராலும் அதை நிறுத்தி வைக்க முடியாது. உனக்கென்று நான் வகுத்த ஆசீர்வாதம் அது. இந்த நாளில் உனக்கு நான் கொடுக்கவிருக்கும் நிறைவின் காரியம் இது என்று ஆண்டவர் கூறுகின்றார். நிறைய தோல்விகள், நடக்காத காரியங்கள், முடியாது என்று நினைக்கக்கூடிய பல தருணங்கள், இவை அனைத்திற்கும் இந்த நாளில் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீ மூடப்பட்டது என்று நினைக்கிறாய், முடிந்தது என்று நினைக்கிறாய், நடக்காது என்று நினைக்கிறாய். நமக்காகத்தான், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கின்றார். திருவெளிப்பாடு 3:8 எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் இறைவன் நம்மோடு கூட இடைப்படுவது, எதை பற்றியும் நீ பயப்படாதே, உனக்காக வழியை உண்டு செய்வேன், வழியே இல்லாத இடத்தில் வாசலை வைப்பேன், முடியாது என்று நினைக்கக்கூடிய காரியத்தை முடித்து தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம்மால் முடியாது, நம்முடைய பலத்தால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவசித்தால் உங்கள் வாழ்வில் இது அனைத்தும் நடக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் முழு மனதோடு நம்புகின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பார்த்து இன்றைக்கு விரக்தியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து நீ சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், எவராலும் அதை பூட்ட முடியாது என்று. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கேட்டு இதோ எல்லா கதவுகளையும் நீர் திறந்து கொடுப்பதற்காக, அடைக்கப்பட்ட அனைத்தையும் அப்பா நீர் இந்த நாளில் எங்களுக்காக திறந்து வைப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் நீர் கேட்டு செவிசாய்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று மகிழட்டும். ஆமேன். God bless you.